ஹரி ஓம் கணபதி அங்கணபதி சக்தி கணபதி ஐயும் கழிவும் சவும் வாக்கிழியும் பால பரமேஸ்வரி வாக்கிலும் மனிதரும் முகத்திலும் மோகித்து நிற்க சுவாகா. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி 14/10/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி அஷ்டமி. பகல் 11 மணி 10 வரை, பிறகு நவமி. இன்றைய நட்சத்திரம் புனர் பூசம். காலை 11 மணி 54 வரை, பிறகு பூசம். இன்றைய யோகம் சித்தம், கரணம் கௌளவம். இன்றைய நேத்திர 2, ஜீவன் 1. நாள் முழுக்க சித்த யோகம் கூடிய நாள். ராதா ஜெயந்தி மிகவும் சிறந்த நாள். இன்றைய குளிகாதி நேரம். இன்றைய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பிறகு 10:30 முதல் 11:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, 10:30 முதல் 11:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய வாரசூல வடக்கு வடமேற்கு. பரிகாரம் பால். பகல் 12:24 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். இன்றைய மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையக்கூடும். சிறு சிறு மன உளைச்சல்கள் இருக்கும். மற்றபடி எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றியும் புதிய உத்வேகமும் ஏற்படக்கூடிய நாள். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். மேசராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம். மேசத்தில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் மதியம் 12 மணி வரை சற்று பொறுமை தேவை. பிறகு அனைத்து காரியத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கும். பரணி நட்சத்திரம் மதியம் 12 மணி வரை சாதகமாக இருக்கும். பிறகு சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்திரம் 1ஆம் பாதம். உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பக்குவத்தோடும் கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சல் ஏற்படும். பகல் 12 மணி வரை. பிறகு அனைத்து காரியத்திலும் வெற்றியும் எண்ணங்கள் ஈடேறுதலும் மாலை நேரத்தில் மிகவும் பிரகாசமான நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நாம் காண இருப்பது ரிஷபம், மிதுனம், கடகராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.